ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அலி கமேனி இறந்த அன்றே அவரது மகன் முஜ்தபாவும் தாக்கப்பட்டதாகவும் கடுமையான காயம் காரணமாக அவர் கோமா நிலைக்கு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. எனினும் பொதுவெளியில் காணப்படாததால் அவரை பற்றி எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் தாக்குதலில் ஏற்பட்ட கடுமையான காயங்களில் இருந்து முஜ்தபா கமேனி குணமடைந்து வருவதாகவும் பணிகளில் ஈடுபடுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதலில் முஜ்தபா கமேனியின் முகம் சிதைந்து போனதாகவும் அவரது 2 கால்களிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயங்கள் இருந்தபோதிலும் அவர் மனரீதியாக விழிப்புடன் இருப்பதாகவும் நிர்வாக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அவர் மூத்த அதிகாரிகளுடனான கூட்டங்களில் காணொலி கலந்துரையாடல் மூலம் பங்கேற்பதாகவும் போர் மற்றும் வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்த முடிவுகளில் தொடர்ந்து பங்கு கொள்வதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தம் குறித்த முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அவரது உடல்நலம் பற்றி வெளியாகி இருப்பது பேசும் பொருளாகியுள்ளது. எனினும் அவரது காயங்களின் தீவிரத்தை விவரிக்கும் அதிகாரப்பூர்வ ஈரானிய அறிக்கை எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் அவரது உடல்நிலை அல்லது அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதது குறித்த கேள்விகளுக்கு ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபை தூதரகமும் பதிலளிக்கவில்லை. மறுபுறம் ஈரானின் 10 அம்ச திட்டங்களை அமெரிக்கா ஏற்காவிட்டால் போர் தொடரவும் வாய்ப்புள்ளது. அப்போது அதற்கான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் முஜ்தபா கமேனியே வழங்கலாம் எனவும் கூறப்படுகிறது. காரணம், ஈரானின் அரசியல் அமைப்புக்குள் உச்ச அதிகாரம் உன்னத தலைவரிடமே உள்ளது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை மேற்பார்வையிடுவதுடன் புரட்சிகர பாதுகாப்பு படை உள்ளிட்ட முக்கிய இணை நிறுவனங்களுக்கும் கட்டளையிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.